நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பேலையை மையப்படுத்தி நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 17. ஜெனசிஸ் சாப்டர் 7 verse 17. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேலையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. இந்த வசனத்துடைய துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 40 நாளுங்கிறது தேவனுடைய கோபாக்கினை நாட்களை குறிப்பிடுகிறதாக இருக்கு. இந்த கோபாக்கினைனா என்ன? கடுமையான கோபம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா wrath of God. அப்படி இந்த கோபாக்கினை நாள் எப்போ வெளிப்படுதுன்னா, அநியாயத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும் போது அல்லது துன்மார்க்கம் எல்லையை கடக்கும் போது. அப்படியாக கோபாக்கினைக்கென்று தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறாரு. அது வரைக்கும் மனுஷர்கள் மனம் திரும்புவதற்காக தேவன் காத்திருப்பவரா இருக்கிறாரு. அந்தபடியா இங்கேயும் தேவன் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்கள்ல கிருபையை காண்பிக்கிறவரா இருக்கிறாரு. அதை ஆயத்தம் பண்ண பிற்பாடும் 7 நாள் அளவு இன்னும் நீடிய பொறுமையோடு இருக்கிறாரு. அதற்கு பிற்பாடே இந்த 40 நாள் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிற விதமாக ஜலப்பிரளயம் பூமியில உண்டாகுது. இந்த கோபாக்கினை நாள்ல நம்ம இடத்துல இருக்கிற பொருளோ பணமோ இல்லை எந்த ஒரு ஐஸ்வர்யமோ உதவாது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அந்தபடியாக தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படும் போது ஐஸ்வர்யமோ இல்லை எந்த காரியமோ உதவாது. ஆனா நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அந்த நீதியே நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அந்த பேழைக்குள்ளார தப்புவிக்க செய்தது. இது எந்த நீதி? நிச்சயமா அவர் செய்த சுயநீதி இல்ல, தன்னுடைய கிரியைகள்னால அல்ல, அவருடைய விசுவாசத்தினால உண்டான தேவ நீதி. இதை குறித்து நாம எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அந்தபடியாக விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியே கோபாக்கினை நாள்ல மரணத்துக்கு தப்பு வைக்கிறதாக இருக்கு. அதையே நாம பார்க்கிற பிரதான வசனத்துல ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜலப்பிரளயம் என்பது கோபாக்கினைக்கு ஏதுவாக இருக்கு. அநியாயத்தினாலையும் துன்மார்க்கத்தினாலையும் நிறைந்த மக்கள் அந்த ஜலப்பிரளயத்துக்குள்ளார சிக்கி நியாய தீர்ப்புக்கு போறாங்க. அதற்கு மத்தியிலையும் தேவன் நீதிமானை காப்பாற்றுகிறவராக இருக்கிறாரு. அவர் நோவாவிடத்துல உண்டு பண்ண சொன்ன பேழையின் மூலமாக ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறாரு. அதனாலேயே பேழை கிருபையினால உண்டாகிற ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கு. இப்படியாக நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை எப்படி பெற்றுக்கொண்டாரு? அதையும் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தோம்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. இந்த பயபக்தியே நோவாவுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. அந்த பயபக்தியின் மூலமாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பேழையை உண்டு பண்ணுகிறாரு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அந்தபடியாக நோவாவிடத்துல காணப்பட்ட பயபக்தியின் மூலமாக அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை காத்து கொண்டவராக இருந்தாரு. அதன் மூலமாக உண்டான தேவ நீதியே அவரை ரட்சிப்புக்குள்ளாக்குச்சு. அந்தபடியா இந்த நாட்கள்ல நாம பார்த்து கொண்டிருக்கிறது நோவாவின் காலம் மனுஷகுமாரன் வரும் காலத்திற்கு ஒப்பா இருக்கிறதாக. அதன்படி பார்க்கும்போது அன்றைக்கு நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் கோபாக்கினைக்கு பேழை தப்புவித்தது போல நம்மையும் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நமக்குள்ளேயும் தேவநீதி உண்டாகுது. அவரை பயபக்தியோடு பற்றி கொள்ளும் போது நாம தேவனிடத்துல கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த கிருபையினாலேயே நாமும் இந்த உலகம் நியாய தீர்க்கப்படும் போது அந்த கோபாக்கினைக்குள்ளார போகாம தப்புவிக்கப்படுகிறோம், அதாவது ரட்சிக்கப்படுகிறோம். இந்த ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காகவே அவர் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக முதலாம் முறை வந்தாரு. இப்போ அடுத்தபடியா நம்முடைய ரட்சிப்பு பூர்ணப்படும்படியாக அவர் வெளிப்படும் நாள்ல நாம் எல்லாரும் கோபாக்கினைக்கு தப்பும் விதமாக அவரோடு சேர்த்து கொள்ளப்பட நம்ம இடத்துல தேவ பக்தியும் விசுவாசமும் காணப்படுகிறதாக இருக்கணும். தேவ பக்தி என்பது விசுவாசம் இல்லாம வராது. அப்படி விசுவாசித்து பயபக்தியோடு தேவனை பற்றி கொண்டு
அவருடைய கட்டளையின்படி நடக்கும்போது நாமும் கோபாக்கினை நாளுக்கு தப்புவிக்கப்படுவோம். தேவன் நீதிமான ஒருபோதும் அழிக்க சித்தமுள்ளவரா இல்ல. அதனால்தான் சோதோம் குமோரா பட்டணம் அழிக்கப்பட்ட போது நீதிமானாகிய லோத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் கையை பிடிச்சு அந்த தூதர்கள் நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டாங்க. இதை நாம் ஆதியாகமம் 19 அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்க முடியும். அந்தபடியா தேவன் ஒரு நாளும் நீதிமான கைவிட மாட்டாரு. அவர் நீதிமானை காப்பாற்றும் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறாரு. அப்படியா இருக்கிற தேவனை விசுவாசத்தினாலும் பயபக்தினாலும் பற்றி கொண்டு கிருபையினால ரட்சிக்கப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து விசுவாசத்தினாலும் பயபக்தினாலும் தேவனை பற்றி கொண்டு கிருபையினால பேலை என்னும் ரட்சிப்புக்குள்ளார பிரவேசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு பூமியில 40 நாள் உம்முடைய கோபாக்கினை மூழும் போது நீதிமானாகிய நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பேலைக்குள்ளார நீங்க ரட்சித்து காப்பாற்றியது போல இன்றைக்கும் விசுவாசத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்ட எங்களையும் தேவரீர் கிருபையினால ரட்சித்துக் கொள்வீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை நாங்க மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை விசுவாசத்தினால பற்றி கொண்டு தேவ பக்தியுள்ள ஜனமாய் உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்பவர்களா இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியாக இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாகும் போது கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட தேவரீர் எங்களை வழிநடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.